கைஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஹோண்டா மொபிலியோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2015 மாடல். இந்த வண்டியில் ஒரு கிளச்சி ஃபெயிலியர் தான். அதேமாதிரி கியர் பாக்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் லீக்காக இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை தான் நான் போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோண்டா மொபிலியோ 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கிளச்சை கூட நான் அப்ளை பண்ணல. கியர் பாருங்கள், இதனால் கிளச்சை மூவ் பண்ணும்போது கூட வண்டி மூவ் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். கிளச் பிளேட்டோட மில்லிங்கு உள்ள செப்பரேட்டாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகிடுச்சுனால இந்த கம்ப்ளைண்ட் வரும். இல்லை கிளச் பிளேட் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதோட ஃபேஸிங் வந்து உங்களுக்கு ப்ரோக்கன் ஆகிருந்தாலும் கிளச் பிளேட்டுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கட் ஆகிடுச்சுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். கிளச்சை அப்ளை பண்ணாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரை விழுது பாருங்கள். இதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோண்டா வண்டியோட இன்ஜினோட ஆயில் லீக் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினோட கேலரியோட டம்மி ப்ளக்கு அந்த இடத்துல ஓரிங் போயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆயில் லீக் வரும். ஆயில் லீக் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் இதோட வண்டியோட கம்ப்ளைண்ட்டு. அதேமாதிரி இதோட லோயரம் சாக்கப்ஸரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபிலியோட கியர் பாக்ஸை டவுன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரேமை நான் டவுன் பண்ணிட்டேன். ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் லோயர் பால் ஜாயிண்ட் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட புஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது பாருங்க. ஆனால் பால் ஜாயிண்ட் வந்து சுத்தமாக போயிட்டுருக்கு. அதேமாதிரி இந்த சைடு பாருங்கள், இதில் பால் ஜாயிண்ட் நல்லா இருக்குது, ஆனால் புஷ்ஷு வந்து சுத்தமாக போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைடு லோயரமும் நான் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. ஸ்டேரிங் பாக்ஸில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் இதையே நான் கிரீஸ் பேக் பண்ணி போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபிலியோட கிளச் பிளேட் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கிளச்சோட கண்டிஷன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிளச்சி ஸ்லிப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அதை இன்னும் ரஃபாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு அது ஆகிடும். அதே மாதிரி கியரும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி மூவ் ஆகாமே ஆகிடும். இந்த கிளச் பிளேட்டுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் பெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் பாருங்கள். இந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்கு. கிளச்சி இடத்துல ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த ஸ்லிப் ஆகும். அதேமாதிரி ரஃபாக யூஸ் பண்ணும்போது அந்த ஃபேஸிங் எல்லாமே தேஞ்சு போயிடும். இதில் அப்படியே டேரெக்டாக நீங்கள் பிளேட்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே பவரும் இருக்காது. இப்போ ஆயில் லீக் ஆகிற இடத்த காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோண்டா டீசல் இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மைனஸே வந்து இந்த ஆயில் கேலரி பிளக்லாம். இதோட பேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓரிங் கொடுக்குறதா இதோட பெரிய மைனஸே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆயில் லீக் ஆகிருக்கு பாருங்கள். இதில் தான் ஆயில் லீக் ஆனதுனால தான் இந்த இடத்துல வந்து கார்னரில் இந்த இடத்துல லீக் ஆகுது. இப்போ ஆயில் சீலை நான் ரிமூவ் பண்ணுறேன். இந்த மொபிலியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரியரோட மெயின் பேரிங் சீலை நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த கேலரியோட டம்மி இதோட ஓரிங் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஃப்ளாட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெரிய மைனஸு. ஏன்னா இதில் கேலரி டம்மி போகும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக லீக் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீலில் வருதா இல்லை கேலரியிலேருந்து வருதா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலரியிலேருந்து தான் வருது. ஏன்னா ஆஃப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆயிலும் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேலரியில் உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஆயில் இங்கே வரதுனால தான் இது லீக் ஆகிருக்கு. இப்போ நான் ஆயில் சீல் அடிக்கிறேன். இதோட பார்ட் நம்பர் பாருங்கள். இப்போ இந்த மொபிலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீலாக இப்போ நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதேமாதிரி இதோட ஆயில் டம்மியும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் இதோட கிளச்சு தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த மொபிலியோட ஃப்ளைவீல் காமிச்சேன். ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மோசமாக இருந்தது. இதோட ஃப்ளைவீலை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஓனிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளச்சோட லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். போன ஃப்ளைவீல்லே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிளச் பிளேட்டை ஃபிட் பண்ணும்போது ரொம்ப கம்ப்ளைண்ட் வரும். இது ஒரு மிஷின் ஷாப்பில் தான் கொடுத்து பண்ணேன். இந்த வண்டிக்கு கிளச் பிளேட் கவர் சம்பளம் எல்லாமே நான் ஆஃப்டர் மார்க்கெட்டு தான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு ஹோண்டா வண்டி சீரியலில் வர டீசல் இருக்கிற வண்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பு கிளச் பிளேட் கவர் சம்பளம் தான் வரும். அதோட ப்ரைஸ் பாருங்கள் 6,100 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டோட ப்ராடக்ட்டு தான்.
இல்லை கிளச்சு ரிலீஸ் பேரிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு நான் ஃபிட் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள் 883 வரும். இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சரை நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதோட சாக் அப்சர் ப்ரைஸ் வந்து பாருங்கள் 2300 வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக் அப்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் சாக் அப்சரு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாக் அப்சர் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இது ஆக்ஷன் இருக்குது, இது பாருங்கள். செகண்டே உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இப்போ இந்த சாக் அப்சரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பூட்டு கிட்ட நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேரிங்காக வருது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளச் பிளேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீல் டைரெக்ஷனும் அதேமாதிரி கியர் பாக்ஸோட டைரெக்ஷன் எல்லாமே போட்டிருக்கோம். ஏன்னா இதில் கிளச் ஆப்ரேட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி போடும்போது அந்த கிளச் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் எல்லாமே ஒரு வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஸ்ப்ரிங்கு பிளாஸ்டிக்கில் வரும். ஆனால் ஒரிஜினலில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் தான் வரும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இருக்கும். கிளச் பிளேட் கவர் சிம்பிளாக ஃபிட் பண்ணுறேன். இந்த மொபைலியோவில் வந்து பார்த்திங்கன்னா சாக் அப்சர்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பம்ப் ஸ்டாப்போட பூட் இருக்குது, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட லோயர் கண்ட்ரோல் ஆர்ம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்டெப்லைசர் பாடோட லிங்க்கு அது பேலன்ஸரோட புஷ்ஷும் அதை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸ்டேரிங் பாக்ஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, அதனால் ஸ்டேரிங்கோட பாக்ஸ் எதுவுமே நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ நான் ஃப்ரேம் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹோண்டா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சோட ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இதில் சஸ்பென்ஷனோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவரியில் தான் போட்டு எடுத்துன்னு வந்தாங்க. ஏன்னா இது வந்து மூவ் ஆகலை. கிளச் பிளேட் வந்து சுத்தமாக அவங்களுக்கு வேர் அவுட் ஆகி அந்த பேன் ஆகிருந்தது. இப்போ நான் கிளச்சை காமிக்கிறேன். அதே மாதிரி இதோட சஸ்பென்ஷனோட நாய்ஸாக இருந்தது. இப்போ பாருங்கள் சுத்தமாக இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் ஒர்க்கும் அதே மாதிரி ஒரு கிளச்சோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.